நம்ம சரியாக யோசிக்கிறோமா இல்லையாங்கிறதுக்கு ஒரு ஒரு சின்ன டெஸ்ட் இருக்குது. ரெண்டு விஷயங்களை வச்சுக்கலாம். ஒன்று, நீங்கள் சரியாக தான் யோசிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கடைசி 3 வருஷத்தை நீங்கள் எடுத்து பாருங்களேன். நீங்கள் உண்மையிலேயே சரியாக யோசிச்சிருக்கீங்க, எமோஷனல் டிமாண்டுக்கு இடம் கொடுக்காம சிச்சுவேஷனல் டிமாண்டை மட்டும் வந்து எடுத்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து போயிருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டுங்கிறது கடைசி 3 மாதங்களில் கிடச்சிருக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருந்து. உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்கள் தேவைப்பட்டிருக்குல்ல, அந்த தேவைகள்லாம் அப்படியே பூர்த்தி ஆகிட்டு வந்துகிட்டே இருந்திருக்கும். ஒரு கிராஜுவலாக உங்களுடைய வாழ்க்கைங்கிறது ஒரு முன்னேற்ற பாதையில் போயிருக்கும். அப்படி எதுவுமே போகல. இப்போ ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்புங்கிறது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ இப்போ அதை விட சிவியராக தான் இருக்கே தவிர அது என்னை விட்டு போகலை அப்படின்னா அப்போ நம்ம எப்படி இருக்கோம்? நாம் வந்து கண்டிப்பாக வந்து சரியாக நம்மளுடைய காக்னேட்டிவ் பயாஸ் அப்படிங்கிறது காக்னேட்டிவ் பயாஸ்டாக தான் நம்ம இருக்கிறோம். நம்ம வந்து சரியாக சிந்திப்பது இல்லை. ஒருதலை பட்சமாக தான் சிந்திச்சு ஒருதலை பட்சமாக தான் நம்ம முடிவெடுக்கிறோன்னு அர்த்தம். இது ஒன்று. ரெண்டாவது விஷயம், உங்களோட எமோஷன்ஸையே நீங்கள் வந்து யூ கேன் ஈஸிலி ஃபீல் தட். உண்மையிலே நீங்கள் சிச்சுவேஷனல் டிமாண்டுக்கு